இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது என்னாகமம் 17வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பகுதி எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இந்த செய்தியை நான் எடுக்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே அழைத்து 12 கோல்களை தெரிந்து கொள், அதை என்ன செய்யணும், நான் உன்னை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சியின் பெட்டியில் இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். எதற்காக இந்த 12 கோல்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்க மோசே இடத்தில் சொன்னார் என்று சொன்னால் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்ம சில இடத்துல பார்க்கும்போது சில சபையில நடக்கிற நல்ல காரியத்துல யாரும் ஒத்துழைச்சு வரமாட்டான். ஆனா வேலையை எடுத்து செய்யறவனை பார்த்தா தடுத்து நிறுத்த பார்ப்பான். 2 விதமான கூட்டம் சபைக்குள்ளாக எப்பவுமே இருக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், ஆண்டவருக்கா ஏதாவது ஒரு காரியம், வாலிபர் கூட்டமாய் இருந்தாலும் சரி, ஆண்டு விழாவாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் நான் என்னுடைய பங்களிப்பை, என் குடும்பத்தின் பங்களிப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் விரும்பும். ஆனால் இன்னொரு கூட்டம் சொல்லும், நீங்கள் ஏன் மிஞ்சி போகிறீர்கள், ஏன் சபையில் கொடுப்பவர்கள் இல்லையா, ஆராதிப்பவர்கள் இல்லையா என்று சொல்லி இன்னொரு கூட்டமும் நிற்கும். அல்லேலூயா. நான் சொல்வது வெளியே இருக்கிற சபையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலவனுக்கு எப்படின்னா, தானும் ஊழியத்துக்கு எதுவும் செய்ய மாட்டான், செய்யறவன் கையும் பிடிச்சி இழுப்பான். தானும் எதுவும் முன்னிருந்து செய்யறது இல்ல. ஒரு மியூசிக் வாசிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கொயர்ல வந்து உட்கார்றதா இருக்கட்டும், செய்யறது இல்ல. ஆனா உட்கார்ந்து பாடுகிறவர்களை பின்பாக உட்கார்ந்து என்ன செய்வது, கிரிட்டிசைஸ் பண்ணுவது. ஆமா, நல்லா பாடிட்டாலும் ஏன் எங்களுக்கெல்லாம் பாட்டு வராதா, எங்களுக்கெல்லாம் சங்கீத ஞானம் கிடையாதா, எங்களுக்கெல்லாம் மியூசிக் வாசிக்க தெரியாதா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய கண்கள் வானத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அந்த கண்ணுக்கு மறைவாய் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இங்கே உட்கார்ந்து நாம் என்ன காரியத்தை யோசிக்கிறோம் என்பதையும் கர்த்தர் சொல்லி விடுவார். இப்படி ஒரு கூட்டம் எழுப்பி பேசும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுக்காய், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பார்க்கிறோம், நிறைய யூடியூப் சேனல்ல ஊழியக்காரனை நிதானிப்பதும், ஊழியக்காரனை கிரிட்டிசைஸ் பண்ணுவதும், ஊழியக்காரனை கேலி பண்ணி பேசுவதும். நன்றாய் கவனித்து கேளுங்கள். அவனை ஊழியத்திற்கு அழைத்து உட்கார வைத்தது அவனுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கிறோம்னா ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் கர்த்தருக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. கர்த்தர் மாத்திரம் தான் கேட்க முடியும். கர்த்தரால் வேறு விரிக்கப்பட்ட ஜனம் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து வந்த ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அவர்கள் நிற்க வேண்டாம், கர்த்தர் அவர்கள் சார்பிலே முன்பாக வந்து நிற்பார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை சந்திக்காமல் உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை சந்திக்காமல் உன்னிடத்தில் வருவது இல்லை. காரணம், நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
என் ஞானத்துல ஜெயிச்சிருவையா, எனக்கு இருக்கிற ஆள் பலத்துல ஜெயிச்சிருவேன், எனக்கு இருக்கிற கூட்ட பலத்துல ஜெயிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு மாறு தட்டிட்டு அலைஞ்ச அநேகர் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை யார் கர்த்தரையே சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கடைசி வரை ஜெய கம்பீரமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது கோள்களை தெரிந்து கொள். எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டுமாம்? வாசிக்க கேட்போம். தொடர்ந்து 4வது வசனம். தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 12 பேரை, இந்த கோத்திர பிதாக்கள் அத்தனை பேர் இந்த கோல்ல பேர், முதல்ல பேர் எழுதுதுல. ஆமென். பேரை எழுதி வை. அங்க வந்து மாத்தி பேசுமா உள்ள வந்து ஆமென் சொல்ல மாட்டீங்களே, உண்மை இருக்காது வாயில. அதனால நீ ஆரம்பத்திலே என்ன பண்ணு, பேரை எழுதிரு, அழுத்தி எழுது, எல்லாரும் பேரையும் எழுதி கொண்டு வந்து நான் உன்னை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சியின் பெட்டி எடுத்து. இந்த கோல் யாரை குறிக்கிறது? யார் இந்த கோல்? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. இந்த கோல் யார்? நீங்களும் நானும் தான். ஒரு மரத்தோடு இணைந்து இருக்கும் நேரம் வரைக்கும் தான் அந்த கோலுக்கு என்ன, அந்த அந்த பிரான்ச்சுக்கு என்ன இருக்கு? ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த கோலுக்கு உயிர் இருக்கிறது. இப்பொழுது அங்கிருந்து முறிக்கப்பட்டிருக்கிறது. முறிக்கப்பட்ட கோல் இப்பொழுது போற வர இடத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க? கையில வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு அந்த கோல் ஒன்றுக்கு முதலாவது ஒரு கோலாய், கூட இருக்கிற ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கோலாய் அதை வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வனாந்தரத்தில். இப்பொழுது அந்த வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கோலை கர்த்தர் பார்க்கிறார், சொல்றாரு, இதை தெரிந்து கொள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் என்ன செய்வீங்களா? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் நிலைத்து இல்லாம சில கோல் மரத்திலிருந்து முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கோலாய்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இன்றைக்கு பார்க்கிற இத்தனை கோள்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆராதனை முடிவதற்குள்ளாக எத்தனை கோள் துளிர்விட போகிறது என்று எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆராதனை முடிவதற்குள்ளாக கர்த்தர் எத்தனை பேருடைய தலையெழுத்தை மாற்றி எழுத போகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு உன்னுடைய சூழ்நிலைகள் முழுவதையும் மாற்ற அவர் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி அப்பாக்கு ஒரு நன்றி சொல்லுங்க வாக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வந்து வைக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். 5வது வசனம். முறுமுறுப்பை என்னை விட்டு ஓய பண்ணுவேன் என்றார். நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் இப்பொழுது என்ன செய்யும்? துளிர்க்க போகிறது. துளிர்க்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உனக்கு விரோதமாய் இருக்கிற முறுமுறுப்புகளை நான் ஓய பண்ணுவேன். பேசுகிற வாயெல்லாம் அடைக்கப்படணும்னா ஆவிக்குரியவர்களுக்கு வாழ்க்கையில சில சிங்க கெபிகள் எல்லாம் வந்து சந்திக்கும். ஆமென். அக்கினி சூளைகள் எல்லாம் வரும். எதற்காக? சிங்க கெபியும் அக்கினி சூளையும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தும்படிக்காக கர்த்தர் சில கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன் இது சம்பவித்தது? எதற்காக இது சம்பவித்தது? எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம்? எப்படி இதை சமாளிக்க போகிறோம்? எப்படி இதை ஜெயிக்க போகிறோம்? பல குழப்பங்கள் நமக்குள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளுக்கு நடுவே நின்று உன் தலையை உயர்த்தும்படிக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் செய்தது என்னது? 3 வேளை ஜெபம். அவ்வளவுதான் அவன் செய்த பெரிய தவறு. 3 வேளை ஜெபம். எல்லா நேரம் தேவ சமூகத்திற்கு நேராக போய் நிற்கிற ஒரு பழக்கத்தை கொண்டவன். ஆனால் சில கூட்டம் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை சிங்க கெபிக்கு கொண்டு போகும்படி தீர்மானித்த பொழுது அவன் சிங்க கெபியில் இரவு முழுவதும் இருந்த போதிலும் கர்த்தர் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டார் என்று நீங்களும் நானும் சுமக்கிற பரிசுத்த வேதம் சொல்வது உண்மையானால் உனக்கு விரோதமாய் பேசின சில சிங்கங்களின் வாய்க்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பயமா இருக்கும்,
சிங்கத்தின் சத்தம் நமக்கு பயமுறுத்தலாம், சூழ்நிலைகள் நடுங்க வைக்கலாம், யோசிக்க வைக்கலாம். ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிறவர் ஒரு நாளும் சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ பிரிஞ்சிருக்கிற இந்த கோல் எங்கே வருகிறது? ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வர விரும்புகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தில் தேவனை விட்டு விலகி நாம் தூரமாயிருக்கலாம். நன்றாய் பாடுவது நல்லதுதான், ஆராதிப்பது நல்லதுதான், துதிப்பது நல்லதுதான், வேதம் வாசிப்பது நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வாயினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ இவர்கள் தூரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கோள்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஒரு மரத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் எடுக்கும். அதுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், காத்திருக்க வேண்டும், அது துளிர்விட காத்திருக்க வேண்டும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டது எங்கே தெரியுமா? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வல்லமை செயல்பட்ட ஒரே இடம் தேவ சமூகம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இனி சொல்லிட்டாங்க, பிரதர் இனி வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர், இனிமேல் எனக்கு ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை பிரதர். இதே ஆவடியில் ஒரு காரியம் நடந்தது. நானும் எங்கள் அப்பா எல்லாரும் போனோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் பண்ணி போனப்போ அந்த சிஸ்டர்னால பெரிய வீடு கொண்டு போனாங்க. உள்ளே போய் நின்னேன். உள்ளே போய் நிற்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஜெபம் பண்ணும்போது பயங்கர போராட்டம். ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய தரேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தா ஒண்ணுமே ஹோப்லெஸ். ஆனா வாய்ப்பில்லை. பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அவங்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். முதல் நாள் போனேன், அதையே சொன்னேன். அடுத்து 2-3 மாசம் கழிச்சு போனேன், அதே வார்த்தையை சொன்னேன். 3 நாள் அப்படி தொடர்ந்து போக போக நான் போய் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தர் தருவேன் என்று சொல்லுவாரையானால் தந்ததுதான், யாராலும் மாற்ற முடியாது. கடைசியாய் ஒரு முறை நான் பார்க்கும்போது அவளை பார்த்து சொன்னேன், நான் ஜெபிச்சு தாமதிக்கிற ஒரே காரியம் உங்க விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்படி யோசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள தெரியுமே, அவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் அவங்க தான் பார்த்தேன். நான் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரிப்போர்ட்டு, தழும்புகளால் குணமானீர்கள், அவ்வளவுதான். அப்படி தழும்பு தொட்டா அற்புதம் நடக்கும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான். வேற எதுவும் இந்த மெடிக்கல் டேர்ம் எல்லாம் நமக்கு தெரியாது. சொன்ன கர்த்தர் தருவேன்னு சொன்னார். 45 வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் போகல, எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வந்தார். அவர் சொன்னார், போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினாங்க. வெகு நாள் காத்திருப்பு. உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற இடம் எது தெரியுமாயா? தேவ சமூகம். தேவ சமூகம். எந்த மனுஷனாலும் உன்னை வாழ வைக்க முடியாது. எந்த ஒரு சொத்தும் பத்து உன்னை வாழ வைக்க முடியாது. எல்லா ஆஸ்திகளை அள்ளி கொடுத்துட்டு ஒரு வியாதியை கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு கதை. நல்ல பணத்தை அள்ளி கொடுத்துட்டு எதையும் சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாட்டை நிறுத்தினார்னா முடிஞ்சது கதை. ஆனால் இன்றைக்கு நம்மை கர்த்தர் சுகமாய் வைத்திருக்கிறாரே, அதுதான் ஐயா கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் இரக்கம். ஒரு முறுமுறுப்பு எழும்பி வருகிறது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய். அவருடைய முகத்தையே பார்க்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தைகள் எழும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அடையாளத்தை ஏற்படுத்தட்டும், உள்ளே கொண்டு வா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா. 6வது வருஷம் வாசிங்க, எடுங்கம்மா. சொன்னான் கொடுத்தார்கள், இருந்தது. அடுத்தது கொண்டு வந்து வைத்தான். சாட்சியின் கூடாரத்தில் எங்க வந்து வைக்கிறான்? அந்த கோள்களை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த சாட்சியின் பெட்டியின் இடத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரே அவருடைய விரலை கொண்டு எழுதின வார்த்தை இருக்கிறது. ஆமென். அவருடைய விரலை கொண்டு அவர் எழுதின வார்த்தை, கற்பலகைகள் உள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களின் வெற்றி.
இந்த பெட்டியை கொண்டுதான் ஜெயத்தை எடுக்கிறார்கள். யுத்தத்திற்கு போனாலும் இந்த பெட்டி முன்பாக போகும், ஜெயத்தை எடுப்பார்கள். வழியே தெரியாத இடத்தில் இந்த பெட்டி முன்பாக போகும், இவர்களுக்கு பாதை திறக்கப்படும். இப்படி பல அற்புதங்களை இந்த பெட்டியை வைத்துதான் இவருடைய நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பெட்டியில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவருடைய நம்பிக்கை முழுவதும் யூதன் எதை நம்புகிறானோ இல்லையோ, வார்த்தையை நம்புகிறவன். எதை நம்புகிறானோ இல்லையோ, வசனத்தை நம்புகிறவன். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிற வசனத்தை ஆபிரகாமுடைய கல்லறையில் எழுதி வைத்திருக்கிறார்களாம். எல்லா சிறு பிள்ளைகளும் காலையில் 5 மணி 6 மணி என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் போய் இந்த ஆபிரகாமுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அந்த யூத ரபி சொல்லுவாராம், இதெல்லாம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. இதை நீ என்ன சொல்லு, இதை நீ அறிக்கை பண்ணு, இதை நீ அறிக்கை பண்ண இது நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி இந்த யூத ரபி அவர்களுக்கு போதிக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வசனங்களை மனப்பாடமாக அப்படியே சொல்லுவார்களாம். காரணம் என்ன? வார்த்தை யாருக்கு கொடுத்தது? ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆனால் அதை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புவது யார்? அவருடைய சந்ததியில் வந்தவர்கள். ஐயா, அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். இந்த பிள்ளைகள் காலையில் தூக்கத்தை விட்டு எல்லாம் எழுந்திருக்கும், எல்லாம் எழுந்து பெரிய பெரிய காரில் வந்து நிற்பார்களாம், பெரிய பெரிய வண்டியில் வந்து நிற்பார்களாம். எல்லாம் போய் அந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடமாய் சொல்லுவார்களாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைய 10 வசனத்தை சொல்லுடானா சொல்ல தெரியாது. ஆனா 10 சினிமா பாட்டை பாட சொல்லுங்க, சட்டு சட்டு சட்டுன்னு பாடுவான். 10 வசனம் சொல்றா அப்படின்னா இப்படி தலையை சொரிஞ்சிட்டு நிற்கும். ஊருகதை நல்லா பேசுவான். வசனத்துல போதிக்கிறது நம்ம என்ன பண்றோம்? சில நேரத்தில் தவறி நிற்கிறோம், சில நேரத்தில் தவறி நிற்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த சாட்சியின் பெட்டினத்தில் கொண்டு வந்துவே. இந்த கோல் முதலாவது எதை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்க வேண்டும். என்னுடைய மேன்மை, என்னுடைய எல்லா திமிரு, என்னுடைய அகங்காரம் எல்லாம் சர்ச்சுக்கு வெளியில வச்சுக்கலாம். ஆனால் சர்ச்சுக்குள்ள வரும்போது நான் வெறுமையாய் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, மேன்மைப்படுத்திடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கொண்டு வந்து எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் இவர்? மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், 8வது வசனம். மறுநாள் மோசே, அடுத்த நாள் ஒரு ராத்திரி முழு ஆட்களும் ரிசல்ட்டுக்காக இப்ப காத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, என்ன சம்பவிக்க போதோ தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலையே, ஆண்டவர் என்ன பேச போறாரோ தெரியலையே என்று சொல்லி முழு கூட்டமும் காத்து கொண்டிருக்கிறது. மறுநாள் காலமே மோசே. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது எங்க சர்ச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதனால நான் சொல்றதெல்லாம் நம்புவீங்க. பெரிய கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இதை விட டபுள் சைஸ் சிலுவை ஒன்று இருக்கும். நல்லா பெரிய சிலுவை இருக்கும் எங்கள் சர்ச்சில். அப்போ அந்த சர்ச்சில் அந்த சிலுவைக்கு நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி காலையில் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு, பாஸ்டர் கிட்ட சாவி வாங்கிட்டு நேராக கதவை எல்லாத்தையும் பூட்டிடுறது. நானும் அந்த சிலுவையை மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். உட்காந்து சிலுவையை பார்த்து பேசிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கு கிருபையாக இருங்கப்பா, என் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்க, என்னை பயன்படுத்துங்க, நீங்கள் என் கூட வருவீங்க, நான் கண்டிப்பாக நமக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் வருவேன், ஜெபம் பண்ணுவேன். இந்த புல்பிட் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைஸ்லேயும் அங்கே டபுள் சைஸில் இன்னொன்று இருக்கும். அதை என்ன பண்ண தலைக்கு வச்சு அப்படியே படுத்திருப்பேன். எங்கே படுத்திருப்பேன்னா இங்கேயே படுத்து எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணுறது? நேரம் போகவே போகாது. என்னடா இது, சோத்திரம் 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 சோத்திரம், ரொம்ப நேரம் அன்னைக்குன்னு பார்த்து இழுன்னு இருக்கும். மற்ற நேரம்லாம் கிடுக்கிடுன்னு ஓடும். ஆனால் ஜெபம் ஆரம்பிச்சுட்டா சோத்திரம் சோத்திரம், ஃபோன் இல்லாமல் டென்ஷனாக இருக்கும். சோத்திரம் சோத்திரம், ஏதோ மெசேஜ், கம்பெனி மெசேஜ் வந்தாலும் ஆச்சரியம் அப்படியே எடுத்து தேடுறது, திரும்பவும் அங்கேயே இருக்கிறது. ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு நான் போயிட்டு சாவி வாங்கிட்டு ஜெபம் பண்ணலான்னு போனப்போ ஒரு வயசான ஒரு அம்மா அந்த படிக்கட்டில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க, உன் முகத்தில் ஒரு தெளிவு இல்லையே தம்பி, உன் முகத்தில்
ஒரு தெளிவு இல்லையே, ஒரு மாதிரி எப்பவுமே அப்படி பலன்னு இருப்ப, ஒரு மாதிரி. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் கொடுங்க, சாவியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக சர்ச்சுக்கு போய் திரும்பவும் சுற்றி சர்ச்சை தேடினேன். என்னன்னா ஜன்னல் எல்லாம் லாக்கில் இருக்கான்னு, எல்லாம் லாக்கில் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அதே புல்பிட் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உக்காந்தேன். அப்போ எங்கள் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தவர் பின்னாடியே வந்துட்டார். என்னடா இது, இந்த மனுஷன் பின்னாடி என்ன பண்ண போறாரு தெரியலன்னு பார்த்தா அவர் அந்த பக்கம் முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பயங்கர ஜெபம். அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் என்னை பார்த்துட்டு முடிச்சுட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லி போயிட்டார். நானும் அவரும் போனதுக்கப்புறம் போய் நல்லா லாக் பண்ணிட்டு நீ திரும்ப யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நானும் திரும்ப வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி என்னவனே தொடர்ந்து 3 நாளாக ஜெபம் பண்ணி 4வது நாள் இருதயம் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். இருதயம் உடஞ்சி தேம்பி அலறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ தேம்பி அழுறேன். ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் எதிர்காலம் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல, இருளடைஞ்ச சூழ்நிலையா இருக்குது, என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் எப்படி மேற்கொள்ளுவேன்னு தெரியல, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, இருளா இருக்குது, வழி தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு வல்லமை வாங்கி வீசுச்சு மேல இருந்து. அல்லேலூயா. யாருமே இல்லாத சர்ச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். என் மேல ஓங்கி வீசுற உடனே நான் முட்டி போட்ட இடம் ஒண்ணு, நான் தூக்கி வீசப்பட்ட இடம் ஒண்ணு. நான் கீழே விழுந்த உடனே தான் தெரிஞ்சது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. கான்சியஸ்லாம் சரியா இருக்குது. கீழே விழுந்து என் முதுகு தரையில பட்ட உடனேயே முதலாவது அப்படி மேல அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் முதல் முறையா என் கண்களை திறந்த கர்த்தர் எதை காண்பிச்சார் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்தம் உலாவி கொண்டிருந்ததை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் 1ஆம் தேதி ஆனா மாதம் 1ஆம் தேதி மட்டும் தான் சர்ச்சுக்கு போக முடியும் என்னால். அந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு காலையில் நான் போய் நிற்கும் போது கம்யூனியன் எடுக்கிறதுக்கு அப்படி முன்னாடி போய் முட்டி போடும்போது என்ன அறியாமல் ஒரு பயம், கலக்கம், திகில் எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எங்கே தான் வரும் தெரியாது. அங்கே போகிறோம் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா பார்த்துட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அது கீழே விழுந்த உடனே தேம்பி அழ ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்தம் என்னை தொடும் பொழுது, ஆண்டவரே திரும்பவும் என்னை தொடாதிருப்பீராக, ஆண்டவரே நான் செத்து போவேன், தொடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லி கத்தி அழ ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவருடைய பிரசன்னத்தினால் கழுவி என்னை சுத்தம் பண்ணுவதை என் ஆவியிலே நான் உணர ஆரம்பித்தேன். அதுவரை நான் சந்தித்திராத ஒரு சமாதானம், அதுவரை நான் சந்தித்திராத ஒரு தெய்வீக விடுதலையை நான் சர்ச்சுக்குள்ள சந்திச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு உட்காந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து அந்த அதே பைபிளை கொண்டு வந்து வச்சுட்டு சர்ச்சை திறந்து திரும்பவும் இறங்கி போன அதே பாட்டி உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உள்ள ஒன்றும் நடக்கலாம் ஆண்டி, உள்ள ஒன்றுமே நடக்கல. இல்லை, உள்ள ஏதோ நடந்தது, என்ன நடந்தது சொல்லு. நான் யோசித்தேன், நம்ம பண்ண பாவ அறிக்கையெல்லாம் இந்த அம்மா கேட்டு நாளைக்கு ஆராதனைக்கு எங்கள் அப்பா வரும்போது போட்டு விட்டு எதுக்குடா தேவையில்லை நம்ம ஒரு யோசனை, அதெல்லாம் நம்ம எதை கேட்டுருச்சோ அப்படின்னு தயக்கத்தோட சொன்னேன். இல்லை ஆண்டி ஒன்றும் நடக்கலை, நீ நடந்ததை மட்டும் சொல்ல அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி திரும்ப கேட்குறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, போகும்போது உன் முகம் இருளடைஞ்சு இருந்ததை நான் பார்த்தேன், இப்போ உன் முகம் பிரகாசிக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ உள்ள போகும்போது எதையோ இழந்து போனது போல போன, நம்பிக்கை இல்லாமல் போன, பிரச்சனையோடு போன, புலம்பிக்கிட்டு போன, யோசிச்சுக்கிட்டே போன. ஆனால் வெளியே வரும்போது உன் கண்ணில் ஒரு தெளிவை பார்க்கிறேன், உன் முகத்துல ஒரு தெளிவை பார்க்கிறேன். போ, இனிமேல் உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார் நான் நம்புறேன் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா உயிரோட இல்லை. ஆமென். இறந்து போயிட்டாங்க. ஆனா அவள் சொன்ன வார்த்தை உண்மை. இன்றைக்கு இவருடைய சபைக்கு நான் போகும்போதெல்லாம் என் அறியாமல் ஒரு பயம் வரும். நான் ஏன் ஆண்டவரை தரிசித்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாருடைய பிரசங்கத்திற்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை தரிசிக்காமல் காதில் கேட்டு பிரசங்கம் செய்கிற பிரசங்கியாருக்கு வித்தியாசம் உண்டு. நான் அவரை பார்த்தவன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு நான் போகும்பொழுது நடுக்கம், ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போதும் பயம், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு. எல்லாம் கேட்பாங்க, இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ற, எதுக்கு பயப்படுற? இத்தனை வருஷமா ஊழியம் செய்யற, எதுக்கு பயப்படுற? நோ, நான் பேசுவது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஐயா, கட்டுக்கதையே அல்ல.
நடந்த சம்பவங்கள், என் இயேசு செய்த அற்புதங்களை பிரசங்கிக்கிற நான், சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, நான் மேடைக்கு வருவதற்கு முன்பாக டென்ஷனாக இருப்பேன். யாருக்கிட்டையும் பேசுவதில்லை. என் அறியாத ஒரு படபடப்பு இருந்து கொண்டிருக்கும். காரணம், நியாயப்படி என் தேவன் நின்று பேச வேண்டிய இந்த இடத்தில் என்னை நிற்க வைத்திருக்கிறார் கிருபையாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா என்னை கூப்பிட்டு பேச சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இவன் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் பேசுவான். இன்னைக்கு எல்லாம் கிருபை 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 கிருபையை பார்த்து ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கிருபை இருக்கிறது ரொம்ப நல்லதுதான்யா. நீ கையை நீட்டா 10 பேர் கீழே விழுறது ரொம்ப நல்லதுதான். சூட்டை போட்டா 10 பேர் கீழே விழுறது ரொம்ப நல்லதுதான். இதெல்லாம் நான் 2009லே செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நடந்து வரும்போது டச் சொன்னா 10 பேர் ஆயிருது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்பொழுது நான் உணர்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உன்னை வாழ வைக்கும், சத்தியம் உன்னை பலப்படுத்தும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே 1ஆம் தேதி ஆராதனைக்கு போய் திருவிருந்து எடுக்கும் போது என் கையை உயர்த்தி பாஸ்டருக்கு நேராக நீட்டும் போது நான் சொல்லுவேன், இதே இடத்துல தான் ஆண்டவரே நீர் அன்னைக்கு என்ன சந்திச்சீர். அந்த மேடன் இல்லை, நம்ம சர்ச்சிலையும் அதே கிருபைகளை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே கிருபைகளை, அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய கூட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அதான் சொல்றது, சர்ச்சுக்குள்ள வாய் துணிஞ்சு பேசிடாதீங்க, வாய் திறந்து பேசிடாதீங்க, சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன் சொல்றது தெரியுமா? தேவன் உலாவிக் கொண்டே இருப்பார். நீயும் நானும் ஆராதிக்கிற இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பயம், அந்த நடுக்கத்தோடு தான் நீங்களும் நானும் பேச வேண்டும். இன்னைக்கு காலகட்டத்தில் தெய்வ பயம்லாம் என்னன்னே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெய்வ பயம்னா அது எங்க விற்குது, எந்த கடையில் விற்குதுன்னு கேட்பாங்க. தெய்வ பயம் எங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற சூழ்நிலையில் தான் தேசம் போய்கொண்டே இருக்கிறது. கிருபையை குறித்து பிரசங்கம் செய்கிறவர் என்ன சொல்லுவாங்க? நீ குடி, நீ சிகரெட் குடி, விபச்சாரம் பண்ணு, எல்லாம் பண்ணு, கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இஷ்டம் போல வாழு. இதுதான் பிரசங்கம். இதை கேட்டு ஆடுவதற்கும் விசிலடிப்பதற்கும் கூத்தாடுவதற்கும் ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சபை வசனத்தில் கட்டப்படுகிற சபையாய் இருக்க வேண்டும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க வேண்டும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து இருக்க வேண்டும். சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாட்டு பைத்தியம் இருக்கும். பாட்டு பாடுவது ரொம்ப நல்லது. ஆமென். பாட்டு கேட்பது ரொம்ப நல்லது. பாட்டு 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 மியூசிக் 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 பாட்டு 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 இதுக்கே தான் அலைவான். எல்லாம் கேட்டு முடிச்ச பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுனா கண்ணா சந்து தூங்குவான். வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறோடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதா? சொல்லுங்களேன். நம்ம செய்யறோமோ இல்லையோ, வசனம் தெரியும்ல. வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறோடைய ஜெபம் அருவருப்பா இருக்கும். கேட்க வேண்டிய காரியத்தை கேட்பதற்கு செவியை திறக்காமல் கண்ட காரியங்களுக்கு செவியை திறந்து வைத்து என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, என் ஆராதனை கர்த்தர் கேட்கல, கர்த்தனுக்கு விடுதலை தரல, கர்த்தனுக்கு பதில் தரல என்று புலம்புவதில் எந்த ஒரு காரியமும் இல்லை. நீ புலம்புவது வீண். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் செவியை சாய்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.